இப்போ அணு மின் நிலையத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை குளிர் வைக்கிறதுக்கு ஏராளமான தண்ணீர் தேவைப்படுது. அதனால தான் கடற்கரைக்கு போகிறாங்க. கடல்லேருந்து கடல் தண்ணீர் தாராளமாக எடுத்துக்கலாம், தங்குதடையே இல்லாமல் எடுக்கலாம், தட்டுப்பாடு வராது, அது போகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அனல் மின் நிலையத்துக்கும் அதே மாதிரி தான். இப்போ உடன்குடி அனல் மின் நிலையத்துக்கு கல்லாமொழின்னு ஒரு ஊரில் நிலக்கரி இறங்குதளம் வைக்கிறாங்க. ஏன்னா போர்ட்டில் நீங்கள் கொண்டு வந்து இறக்கிடலாம். நாகப்பட்டினத்தில் மார்க் துறைமுகத்தில் வந்து அங்கேயே குவிச்சு போட்டு டக்கு டக்குன்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும். அதனால் கடலும் கடல் சார்ந்த கடற்கரையும் அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்தியாவினுடைய கடற்கரையினுடைய நீளம் வந்து 7500 கிலோமீட்டர். இந்த 7500 கிலோமீட்டர் நீளம் உள்ள கடற்கரையில் ஏராளமான கனிமங்கள் இருக்குது. இல்மனைட், மோனோசைட், தோரியம், கார்னெட், சிலிக்கானைட், ரூட்டைல், இப்படிப்பட்ட பல்வேறு கனிமங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் தனியார் நிறுவனங்கள் இவ்வளோ நாள் எடுத்து லாபம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இதை இப்போ அதானிக்கு தாரை வார்க்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்குது. அப்போ இந்த 7500 கிலோமீட்டர் கடற்கரையும் கைப்பற்றணும். அங்கே என்ன இருக்குது? மீனவர்கள் உட்காந்துருக்காங்க, மீன்பிடி தொழில் பண்ணுறாங்க. அவர்களுடைய மீனவர்கள் செய்யக்கூடிய அந்த மீன்பிடி தொழில் நமக்கு உணவு பாதுகாப்பையும் ஊட்டச்சத்து பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துது. இவங்க தான் அரசாங்கம் மக்களை பற்றி கவலைப்படுறது இல்லையே. இவங்க அந்த பகுதியை கைப்பற்றி மீனவர்களை அப்புறப்படுத்தி அந்த அணு கனிமங்களை கார்ப்பரேட்டுக்கு கொடுக்கலாம். இப்படி எல்லாமே கார்ப்பரேட்டுகளுக்காகவும் பணத்துக்காகவும் சிந்திக்கும்போது இவங்க வந்து மக்களை பற்றி யோசிக்கிறதில்ல. இன்றைக்கி கடல் வந்து அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது.